கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம ஆண்டவர் நல்லவர். அவருக்கு நல்லதை செய்யத்தான் தெரியுமே தவிர தீமையை செய்ய தெரியாது. சில நேரங்களில் சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்தாலும் உன்னை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்குமே தவிர உனக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு இல்லை. சில நேரங்களில் சில உபத்திரவங்களே நமக்கு சில படிப்பினைகளாய் மாறும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். கற்றுக்கொள்வது அப்படின்றது ஒரு பிளஸ்ஸிங். அது எதனால் வந்துச்சான்? உபத்திரவத்தினால வந்துச்சான். அந்த உபத்திரவத்தை யார் கொடுத்தது, யார் அனுமதித்தது? ஆண்டவர் அனுமதிச்சா. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஏதோ ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நெடுங்காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த நன்மையான காரியத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக தடைகளை உடைச்சி உங்களுக்கு செய்து தருவார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குற நன்மை ஒரு மனுஷனுக்குள்ளால் கிடைக்கும் பொழுது அவனுக்குள்ளால் ஒரு திருப்தி வருகிறது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ப்ரொஃபஷனில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என் வேலையில் ஒரு திருப்தி இல்லை, சம்பளத்தில் திருப்தி இல்லை, என்னுடைய தொழிலில் ஒரு திருப்தி இல்லை. அந்த திருப்தியற்ற நிலைமை மாறி இன்றைக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்குற நன்மையினால் இனி நீங்கள் திருப்தியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கி நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நன்மைகளை கொடுக்கிற தேவனை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நல்ல காரியம் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு இதை செய்து தாங்க. ஒரு நல்ல கல்யாணம் நடக்கன்னு பார்த்தா இன்னும் நடக்கலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கணுன்னா இன்னும் கிடைக்கல, நல்ல ஒரு வீடு கிடைக்கணுன்னா இன்னும் கிடைக்கல, நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் ஆகணுன்னா இன்னும் செட்டில் ஆகலை, நல்லபடியாக கடன் அடையணுன்னா இன்னும் அடையலை, நல்லபடியாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னா இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை ஆண்டவரே, எல்லாம் பெண்டிங்னு இருக்குது ஆண்டவரே. இந்த பெண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு தரணும்னா வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ இந்த நன்மையை நினச்சி நீங்கள் ஏங்குறதுக்கு பதிலாக நன்மையை நினச்சி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாக தருவார். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் போடுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு உனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிறதுக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராகன்னு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ரோசாலி ஆரோக்கியசாமி, ராமநாதபுரம். என்னுடைய தொழில் விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு. எங்களுடைய மாடு கன்று போடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே கன்று வயிற்றிலேயே இறந்து பிறந்தது. நஞ்சு கொடி வராமல் 4 நாட்கள் ஆகிவிட்டது. நாங்கள் தினமும் மங்கள வார்த்தை செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்று வருகிறோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தியை துவங்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கொண்டு சகோதரருடன் இணைந்து ஜெபித்துவிட்டு அந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி மாட்டினுடைய வாயில் ஊற்றினேன். 20 நாட்களாக இப்படியே செய்து கொண்டிருந்தேன். மாடு எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் எப்போதும் போலவே மேய்ந்து கொண்டும் அசை போட்டு கொண்டும் இருந்தது. 20 நாட்களுக்கு பிறகு நஞ்சு கொடி வெளியே வந்து விழுந்து விட்டது. எங்களுடைய வீட்டின் அருகில் இருந்தவர்களுடைய மாட்டிற்கு நஞ்சு கொடி வராமல் அது இறந்தே போனது. அந்த மாடு தினமும் 7 லிட்டர் பால் கொடுக்கும். அதன் விலை 70,000. ஏசப்பா 1 பைசா செலவில்லாமல் எங்களுடைய வளர்ப்பு மாட்டின் உயிரை மீட்டு கொடுத்தார். ஸோ இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆடு மாடுக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ரோசாலி ஆரோக்கியசாமியுடைய மாட்டிற்கு அற்புதம் செய்த ஆண்டவர் மனுஷனுக்கு செய்ய மாட்டீங்களாப்பா? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி ஒரு நன்மை செய்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னீரே, இந்த வார்த்தையின்படி நேற்றைக்கு வரைக்கும் தீமையாய் நடந்த காரியங்கள் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாறட்டும்.
இவர்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வீடு, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல ஒரு பிள்ளை செல்வம், நல்ல ஒரு அபிஷேகம், இப்படியாக எல்லாம் நன்மையாக என் பிள்ளைகளுக்கு அமையும்படி தீமைகளை மாற்றி நன்மைகள் செய்கிற தேவனுடைய பாதப்படியில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இவைகளெல்லாம் இனி அடுக்கடுக்காய் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.